தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் இந்த காலை வேளையில ஏறெடுப்போமாக. சென்ற 6 மாதங்கள் ஆண்டவருடைய மிகுந்த அன்பினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபையே. இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்தவர்கள் இன்று நம்மிடத்தில் அநேகர் இல்லை என்றார்களே. ஆனால் ஆண்டவரும் மிகுந்த அன்பையும் தயவையும் நமக்கு காண்பித்து நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த காலை வேளையில இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையில தேவனை உயர்த்தி பாடி ஆராதித்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடத்தில் எழுந்தருள்வாராக. அன்று சீனாய் மலையிலே எழுந்தருளினவர், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே எழுந்தருளினவர், இன்றைக்கும் நம் அனைவர் மத்தியிலும் நம்முடைய குடும்பங்களிலும் கர்த்தர் எழுந்தருளி அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த 7வது மாதத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் செய்வாராக. நாம் யாவரும் கண்களை மூடி இந்த பயத்தோடு ஜெபத்தோடு இந்த ஆராதனையை ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாருமையா போதகரே, வந்தமிட தங்கேரோ, சேருமையா பந்திதனில், சேருமையா பந்திதனில், சிறியவரா ஏங்களிட, சிறியவரா ஏங்களிட, வாருமையா போதகரே, வந்தமிட தங்கேரோ, சேருமையா பந்திதனில், சேருமையா பந்திதனில், சிறியவரா ஏங்களிட, சிறியவரா ஏங்களிட, ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா, ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா, கழித்திரவு காத்திருப்பே, கழித்திரவு காத்திருப்பே, காதலனே கருணை செய்வா, காதலனே கருணை செய்வா, வாருமையா போதகரே, வந்தமிட தங்கேரோ, சேருமையா பந்திதனில், சேருமையா பந்திதனில், சிறியவரா ஏங்களிட, சிறியவரா ஏங்களிட, சிறியவரா ஏங்களிட. ஆண்டவரே, நீர் வாரும் என்று சொல்லி எங்கள் உள்ளத்தில் ஏக்கத்தோடு உன்னை வரவேற்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் அற்புதமான நாள். ஆண்டவரே, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று திருவசனம் சொல்லுகிறபடியே களி கூர்ந்து மகிழும்படியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் மிகவும் நல்லவர். ஆண்டவரே, உம்மை துதிக்க எத்தனை நாவுகள் இருந்தாலும் போதா. உம்மை ஆராதிப்பது எங்கள் பாக்கியம். ஆண்டவரே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார் என்று சொன்னீங்களப்பா. ஆமாண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார் உண்டப்பா.
நாங்கள் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளை பாடல்களிலும் துதிகளிலும் ஆராதனைகளிலும் தெய்வ வார்த்தைகளிலும் சிவங்களிலும் கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுத்தப்படுவீராக. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமையாகவும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தெய்வ மக்களே, இந்த காலை வேளை நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதித்து மகிழ்வோமாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காய் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நம்மை கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளே நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய இரக்கத்தினாலே இந்த முதல் ஓய்வு நாளை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம் கர்த்தரை பாடி ஆராதிக்க இந்த நல்ல நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதிங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதிங்கள் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஆராதிக்க போறோம். வீடுகளிலே நாம் எல்லாரும் கூடியிருக்கிற இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தி பாட கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். ராஜா
ஒன்றுமில்லாத நேரத்துல எல்லாம் நமக்கு உதவி செய்து நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி நம்மை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு உறைவிடமும் மறைவிடமும் பாதுகாப்பும் அவர் நமக்கு கொடுத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அதே போல ஆண்டவரை இந்த நாளிலே நாம் மகிமைப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நாட்கள், ஆண்டவருடைய மகிமையை நாம் நினைக்கிற நாட்கள். அந்த மகிமையை காண எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே, இந்த மகிமையை நாம் பார்க்கணும் ஆண்டவரே அப்படிப்பட்டு நாம் கேட்க வேண்டாம் ஆண்டவரிடத்துல. அதை விட்டுட்டு நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய சமூகம் இவைகளெல்லாம் வாஞ்சிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களே ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். இன்னும் நம்மை கிருபையாய் நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை என்று சொல்லி நம்ம அந்த பாடலை பாடுவோம். எங்களோடு இணைந்து நீங்களும் கரங்களை தட்டி பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்க தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வார்கள். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தாம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம்,
ஸோ கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. வேலை இல்லை, வருமானம் இல்லை, நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, அன்றன்று வேண்டிய ஆகாரம் நமக்கு வேணும். இப்படி நம்முடைய காரியங்களை ஒவ்வொன்றும் நம்ம இப்படி யோசிக்கிறோம். மாம்ச பிரகாரமான காரியங்கள், உலகத்தினுடைய காரியங்கள், இவைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனா நம்முடைய தேவனாகி கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதனாலதான் இங்க திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதத்துல இருந்து இந்த மாதத்தின் இந்த நாள் வரைக்கும் நம்மை அருமையாய் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார், அருமையாய் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ வீடுகளில் ஆகார குறைவு, எத்தனையோ வீடுகளில மரண ஓலம். ஆனா நம்மை எல்லாம் ஆண்டவர் விசேஷமாய் பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல்ல தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா தேவன் நம்மை கைவிடவே இல்லை, நம்மை கைவிடவே இல்லை, நம்மை கைவிடவே இல்லை. ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் ஆண்டவருக்கு நான் காண்பேன் என்று சொல்லி பாட போகிறோம். ஒரு வழி அடையும் போது ஆண்டவர் ஒரு புது வழியை திறப்பார். நேகருக்கு வேலை இல்லை, நேக நினைக்கிறாங்க என்ன நடக்க போதோ தெரியலையே, நானா என் குடும்பத்துக்கு எல்லாம் செய்வேன், எனக்கே இப்படிப்பட்ட கஷ்டம் என்று நினைக்கிறார்கள். ஆனா ஒரு வழி அடையும் போது கர்த்தர் இன்னொரு வழியை உனக்காக திறப்பார். மனுஷன் கதவை அடைக்கலாம், தேவன் கதவை திறக்கிறவராயிருக்கிறார். அதனால ஒரு வழி அடையும் போது அந்த ஒரு புது வழியை உனக்கு திறந்து கொடுப்பார். எப்படி பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததே என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். இப்படி பாடுவேனா, என் இயேசு எனக்கு செய்ததே, இப்படி பாடுவேனா, என் இயேசு எனக்கு செய்ததே, ஆயுள் முழுவதுமே கர்த்தருக்காய் கர்த்தருக்கு ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதுமே கர்த்தருக்காய் கர்த்தருக்கு ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்து தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசல் என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. இப்படி பாடுவேனா, என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதுமே கர்த்தருக்காய் கர்த்தருக்கு ஆதாயம் செய்வேன், ஆயுள் முழுவதுமே கர்த்தருக்காய்
ஒரு வழிதான் அடைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு பல வழிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, அவருடைய கரத்துக்குள்ளே நாம் அடங்கி அமைதியாய் இருக்கும்போது அவர் நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை பார்த்து கொள்ள போதுமானவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். நம்ம எந்த காரியத்தை குறித்த கவலைப்பட தேவையில்லை. கவலைகளை எல்லாம், பாரங்களை எல்லாம் என் மேல வைத்து விடுங்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு எல்லா வசனம் தெரியும். ஆனா என்ன எப்படி செய்ய போகிறேன், என்ன நடக்க போகிறது, இப்படிதான் நாம் எப்போதும் நம்முடைய காரியமா இருக்கிறது. ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், துதிக்க வைத்திருக்கிறார், பாட வைத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். சோர்ந்து போகும்போதெல்லாம் நம்மை தட்டி எழுப்பி நம்மை கர்த்தர் சோர்வுக்குள்ளா நடத்தாதபடிக்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். மரித்தவர்கள் தேவனை துதிக்க முடியாது, மௌனத்தில் இருக்கிறவர்கள் தேவனை துதிக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜீவனோடு இருக்கிற நாம் தேவனை துதிக்க முடியும். ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கிருபையாய் வழி நடத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்க, துதிக்க தேவன் நமக்கு இந்த நாளில் உதவி செய்திருக்கிறார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே என்று சொல்லி அந்த பாடலை நாம் பாட போகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை இன்னும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை இன்னும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இந்த நாளிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இந்த நாளிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதரே என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகினாரிட்டாலும், மனிதரே என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகினாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும். ஓ இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பாடலை நாம் பார்க்கிறோம். மனிதர் யாவரும் நம்மை கைவிட்டாலும், நம்முடைய மாமிசம் எல்லாம் அழுகி நாச்சம் எடுத்தாலும், ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்தே போனாலும், ஆண்டவர் நம்ம என்ன பண்ண மாட்டாரா? ஆகாதவன் என்று நான் தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். எந்த நிலையிலும் எந்த நாளிலும் எந்த வாழ்வில் இயேசு போதும் என்று சொல்லி ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைகள். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர்
இருக்கிறது. இந்த உலகத்துல நாம் பார்க்கும்போது பெரிய பணக்காரர்களுக்கு கூட என்னல ஒற்றுமை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. வசதியானவர்களுக்கு கூட என்னல எல்லா தேவைகளும் குறைவற்று போயிருக்கிறது. எல்லாருமே அந்த நிலைமையில தான் இருக்காங்க. அதனால ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு போதுமானவரா இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, இப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். திரும்ப ஒரு விசை நாம் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிச்சாலும் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று சொல்லி கரங்களை தட்டி இருக்கிற இடத்திலே தேவனை மகிமைப்படுத்தி உண்மையாய் பாட ஆரம்பிங்கள். மனிதரை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிச்சாலும் மனிதரை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிச்சாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே என்று சொல்லுகிறவர் ஆமென் என்று சொல்லுவோம். இயேசு நமக்கு போதும். இந்த உலகம் கைவிடலாம், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒற்றுமை இல்லாததை போல இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு போதும். ஆண்டவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். அவர் பெரியவர், உன்னை விசாரிக்கிறவர், உன்னை நடத்துகிறவர், உன்னோடு இருக்கிறவர், ஒரு நாளும் உன்னை மறவாமல் நினைக்கிறவர். அவர் ஒவ்வொரு நாளும் நீ நாளைக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கிறதுக்கு முன்பாக அவர் உனக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். உன் தேவைகளை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். மறவாமல் உன்னை நினைத்து வழி நடத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி ஐயா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி தகப்பனே, மற்றும் நீ நடத்தினீ நன்றி ஐயா. எனக்கு உதவி செய்தீ நன்றி ஐயா. என்னை பாதுகாத்தீ நன்றி ஐயா. காரியங்கள் எதுவும் என்னை அணுகாதபடிக்கு நீர் என்னை கத்தாமை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உடைய கிருபைகளை நினைக்கிறேன் ஆண்டவரே, உடைய இரக்கங்களை நினைக்கிறேன் ஆண்டவரே. உங்களால் எந்த முடியாது அப்பா. உடைய அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே மறவாமல் நினைத்தீரையா, மறதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மறதார நன்றி சொல்வே. இரவு பகலும் என்னை நினைத்து
சுமந்து ஏதி தப்புவித்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய உள்ள கரத்துக்குள்ளே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். இந்த சீதமும் நம்மை அணுகாதபடி பாதுகாத்திருக்கிறார். அவருடைய சிட்டைகளின் நிழலிலே மறைவிலே மூடினே நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவைகளில் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவருக்கு உண்மையாயிரு, அவருடைய சமூகத்திலே காத்திரு, ஆண்டவரை அனுதினமும் பற்றிக்கொள்ளு, அவரோடு இணைந்து கொள்ளு, அவரோட வாழ்க்கையை இணைத்து கொள்ளு, ஓட பிரயாசப்படு. நம்முடைய லைஃப ஆண்டவருக்காக சேவ் பண்ணி கொள்வோம். ஆண்டவர் நம்மை சேஃப்டி பண்ணிடுவார். நீ உடைய வாழ்க்கையை சேவ் பண்ணிக்கொள்ளு, ஆண்டவருக்காக ஆண்டவருக்குள்ள சேவ் பண்ணிக்கோ. ஆண்டவர் உன்னை சேஃப்டியா மாற்றுவார், அவருடைய பாதுகாத்துக் கொள்வார். இந்த நாளிலே ஆண்டவரே, நீ வரும் நாட்கள் எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆவற்றி அறிந்தவர் நீர் ஆண்டவரே, மட்டும் நடத்தினவர். இனிமேல் எங்களை காக்க வல்லவராயிருக்கிறேன். இந்த கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். விவாதி தேவன் எங்களுக்குள்ளே, எங்கள் குடும்பத்துக்குள்ளே, சபைக்குள்ளே, ஊழியத்துக்குள்ளே ஆண்டவரே நீர் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் வளர கிருபை செய்யுங்க. இந்த நாட்களிலே நீங்க கர்த்தாவே அமர்ந்திருந்து ஆண்டவரே நீ தேவன் என்று அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. இப்படிப்பட்ட நாட்களை பயன்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. நாம் இம்மட்டுமாக பயத்தோட ஆண்டவரை ஆராதித்தோம். அருமையான பாடல்களை பாடி தெய்வ பிரசன்னத்தோடு ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே தியானிக்கும்படியாக கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். ஆண்டவரே, என்னோடு கூட நீங்க பேசுங்க என்று சொல்லி இந்த இருதயத்தை நாம் திறந்து கொடுப்போமா. விசேஷமாக இந்த 7வது மாதத்திலே திருமண நாட்கள், பிறந்த நாட்களை காண்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நாம் விசேஷமாய் ஜெபிப்போம். இந்த ஜெப வேளையில அவர்களை நாம் நினைவு கூறுவோம். அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே 7வது மாதத்திலே திருமண நாட்களையும் பிறந்த நாட்களையும் காண்கிற பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலே இந்த மாதம் முழுவதும் நல்ல நாட்களை காண்கிற எல்லா பிள்ளைகளோடும் தேவ கிருபை இருப்பதாக. ஆதியாகமம் 15:2 படி, நான் உங்களுக்கு மகாபெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல நாட்களை காண செய்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தை நன்மைகளால் முடிசூட்டி பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலும் அபிஷேகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. விசேஷமாக தகப்பனே, இந்த காலை வேளையுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். வார்த்தைகளை நீர் ஆசீர்வதி. இதை கேட்கிற தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளங்களிலே கர்த்தர் இடைவிடுவீரார். ஒரு பெரிய ஆண்டவரே எழுப்புதலை அவருடைய உள்ளங்களில் இந்த நாளில் நீர் கட்டளையிடுவீரார். எல்லா மகிமையும் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளை ஆண்டவருக்கு மகிமையும் துதியும் உண்டாவதாக. என்னோடு கூட நீங்கள் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை இந்த காலை வேளை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும்
துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அன்பான தெய்வ மக்களே, கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா 61:3 சொல்லுகிறது, சியோனிலே துயரப்பட்டவர்களை கர்த்தர் சீர்படுத்துவார். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கர்த்தர் கொடுக்க என்னை அனுப்பினார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா மிக அழகாக இங்கே எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பான தெய்வ மக்களே, இந்த நாட்கள் மிகவும் துயரத்திலும் துன்பத்திலும் உலகம் முழுவதும் மக்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடந்த 6 மாதங்கள் தேவனுடைய ஒத்தாசையை கொண்டு நாம் கடந்து வந்து விட்டோம். இந்த நாட்களில் விசேஷமாய் மக்களை பார்ப்பீர்கள் என்றால் பலவித நெருக்கங்களிலே இருக்கிறார். அநேகருக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. அநேகருக்கு தொழில்கள் செயல்படாமல் போய்விட்டது. வருமானம் நின்று போய்விட்டது. வறட்சிகள், பஞ்சங்கள், இல்லாமை, இப்படி அநேகரை மக்கள் துன்பத்திலே இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய மக்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் கூட இப்படிப்பட்ட நிலையிலே உங்கள் வாழ்க்கை இருக்கும் என்றால் கர்த்தர் இன்றைக்கு காலை வேளை நம்மோடு பேசுகிறார். துயரப்பட்டவர்களை அவர் சீர்படுத்துவார். மாத்திரமல்ல, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நமக்கு கொடுப்பார் என்று இங்கு சொல்லப்படுது. வார்த்தையை நீங்கள் விசுவாசி. சாம்பலுக்கு பதிலாக சிங்கார், crown of beauty என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Instead of ash, God will give us crown of beauty. சிங்காரம் என்று சொல்லப்படுகிறது. காலை வேளை பரத்திலிருந்து வருகிற அந்த சிங்காரத்தை சாம்பலுக்கு பதிலாக அவர் கொடுக்கிற அந்த சிங்காரத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. மாத்திரமல்ல, 2வது வாசிக்கிறோம், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். உங்கள் உள்ளங்கள் துயரத்தினால் நிறைந்திருக்கிறதா? உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒரு கவலையை நீங்கள் இந்த காலை வேளை வைத்திருக்கலாம். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், ஆயில் ஆஃப் ஜாய். Instead of mourning, God give us this morning oil of joy. ஆனந்த தைலம். நீங்கள் இதை விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவரே, என்னுடைய எல்லா துயரத்தையும் நீர் எடுத்து என்னை ஆனந்த தைலத்தால் நிரப்பும் ஆண்டவரே. என்னை ஆனந்த தைலத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஆனந்த தைலம் வாசிக்கிறோம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அநேகருடைய ஆவி ஒடுங்கி போய்விட்டது. ஆவி என்ன? ஒடுங்கின ஆவி. சந்தோஷம் இல்லை. எப்பொழுதும் ஒருவித நெருக்கம், எப்பொழுதும் ஒருவித ஒடுக்கம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ், கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ். இவைகள் பரத்திலிருந்து இன்றைக்கு காலை வேளை உனக்குள்ளே வருகிறது. இதை நீ விசுவாசிக்க கூடுமானால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருவார். அன்பானவர்களே, ஆனந்த தைலம். பாருங்கள், நமக்கு பல தைலம் தெரியும். இன்னைக்கு எல்லாத்துக்கும் தைலம் தான். அமிர்தாஞ்சன் தைலம், காஜா தைலம், இன்னும் எத்தனையோ தைலம். எலும்பு தேய்மானத்துக்கு ஒரு தைலம்,
தசை பிடிப்புக்கு ஒரு தைலம். எத்தனையோ தைலம் நம்முடைய வீட்டுல இன்னைக்கு வச்சிருக்கிறோம். யாருக்காவது ஒண்ணு ஆயிடுச்சா உடனே போய் அந்த தைலத்தை எடுத்துட்டு வா, இல்ல ஓடி போய் அந்த தைலத்தை வாங்கிட்டு வா. நம்முடைய நம்பிக்கை அந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தின உடனே நமக்கு ஒரு விடுதலை வந்து விடுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு தைலத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில நான் சொல்லுகிறேன், இந்த லாக்டவுன் டேஸ்ல நீங்க துயரத்துல இருக்கலாம். உங்கள் துயரத்திற்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனந்த தைலம். ஆண்டவரே, அந்த ஆயில் ஆஃப் ஜாய் எப்பொழுதும் எனக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான், ஆயில் ஆஃப் ஜாய். எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் நமக்குள்ள, எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள. இந்த காலை வேளை ஆண்டவர் அதை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த ஆயில் ஆஃப் ஜாய், ஆனந்த தைலத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உன்னத பாட்டின் புத்தகம் 5வது அதிகாரத்துல 4வது வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டின் புத்தகம் வேதாகமத்தை எடுத்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் அந்த ஆனந்தத்தால நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஆசீர்வாதம். இந்த 7வது மாதத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்துல ஒரு ஜாய அனுப்புகிறார். துயரப்பட்டவர்களுக்கு ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு துதியின் உடையை கர்த்தர் அனுப்புகிறார். ஆண்டவரே, என்னை அப்படி அப்படி நிரப்புங்கன்னு கேளுங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணீரை நாம் கொதிக்க வைக்கும் பொழுது அந்த சூடு அதை ஏற ஏற அந்த தண்ணீர் அதிகமாய் கொதிக்க ஆரம்பிக்கிறது. அது கொதிக்கும் போது பாருங்க, அந்த பாத்திரம் நிரம்பி பொங்கி வழிகிறது. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இந்த காலை வேளையில ஒரு பெரிய ஜாயை அனுப்புகிறார், ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுப்புகிறார். துயரத்திற்கு பதிலாக கர்த்தர் அனுப்புகிற ஆனந்த தைலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 5:4 வாசிக்கிறோம், என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்குகிறார். எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எப்பொழுதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் உள்ளம் பொங்குகிறதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் பொங்குகிற ஒரு அபிஷேகத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 45வது சங்கீதத்திலே 45ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவரே, இந்த காலை வேளை என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தை பரத்திலிருந்து என் மேல, என் குடும்பத்தின் மேல ஊற்றுங்க. என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கி வழியட்டும். துயரங்கள் வேண்டாம். நம்ம எப்பொழுதும் அந்த ஜாய், பரத்திலிருந்து வருகிற அந்த ஜாயை பெற்றுக்கொள்ளுவோம். ஆனந்த தைலத்தினால் உங்களை நிரப்புவார். அந்த வார்த்தையிலே ஒரு பத்திரிகையிலே நான் ஒரு செய்தி ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு கேஸ் ஒன்று இருக்கிறது, அதற்கு பெயர் லாஃபிங் கேஸ் என்று பெயர். நீங்கள் ஒருவேளை படிக்கும் காலத்திலே நீங்கள் அதை படித்திருக்கலாம். ஆங்கிலத்திலே நைட்ரஸ் கேஸ் என்று பெயர் அதற்கு, நைட்ரஸ் கேஸ். இந்த கேஸுக்கு பெயர் என்னன்னா சிரிக்கும் வாயு, சிரிக்க வைக்கும் வாயு, லாஃபிங் கேஸ். இதற்கு கலர் கிடையாது, இது எரியாது, நான் ஃபிளமபிள், எரியாது. யோசித்து பாருங்க, ஒரு அறையில அநேகர் கவலையோடு இருக்கிறார்கள் என்றால் அந்த அறைக்குள்ள இந்த கேஸை நாம் அனுப்புவோம் என்றால் அந்த கேஸ் என்ன செய்யும்? அந்த அறையில இருக்கிற எல்லாரையும் சிரிக்க தூண்டுமா?
அதுக்கு பேரு லாஃபிங் கேஸ். அதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். துயரப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு அறையில இருக்கும் பொழுது அந்த அறையில இருக்கிறவர்களுக்கு இந்த கேஸ் அனுப்பினா எப்படி இருக்கும்? எல்லாரும் சிரிப்பார்கள். அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை பார்க்கிற எல்லாரும் சிரிப்பார்களே, நீங்க கூட சிரிப்பீங்கல்ல. யோசித்து பாருங்க அன்பானவர்களே. அந்த கேஸ் அதிக வலி, பெயின்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பெயின் தெரியாம இருக்க கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை கொடுத்த உடனே அவங்க அந்த வலி தெரியாம கொஞ்ச நேரம் அந்த மயக்க நிலையிலேயே. இன்னைக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஒரு ஆனந்த தைலமாய் கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாயிருங்கள். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திற்கு இன்னொரு பெயர் சந்தோஷ நிருபம் என்று பெயர். 4 அதிகாரம் உண்டு. அந்த 4 அதிகாரத்திலையும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்கன்னு ஏதாவது ஒரு விதத்துல எழுதி விடுகிறார். அதனால அந்த நிருபத்துக்கு இன்னொரு பெயர் சந்தோஷ நிருபம், The Epistle of Joy என்று பெயர். அருமையானவர்களே, காலை வேளை ஆவியானவர் உங்களுக்கு துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருகிறார். இந்த 7வது மாதத்துல ஒரு மிகுந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவார். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், எப்படி என்னுடைய வாழ்க்கையில நடக்கும்? ஒன்றுமே இல்லையே, இன்னும் வேலைக்கு வாய்ப்பு இல்லை, இன்னும் வருமானத்திற்கு வாய்ப்பு இல்லை. அருமையான தேவ மக்களே, நான் உலகத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. காசு பணத்தினால சந்தோஷம் வருகிறது இல்லை. அப்படி என்றால் காசு பணம் பொருள் வைத்திருக்கிறவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டுமே. ஆனால் கடந்த நாட்களில் தற்கொலை செய்து கொண்டவர்கள் யார் என்று பார்ப்போம் என்றால் நிறைய பணக்காரர்கள் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வியாதியினாலோ அல்லது வியாதிக்கு பயந்தோ தற்கொலை செய்து கொண்டார்கள். திருநெல்வேலியிலே ஒரு பெரிய மிட்டாய் கடை அதிபர் தற்கொலை செய்து கொண்டார். பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்தினவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் வைத்திருந்த பணம் பொருள் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லையே. உலகத்திலே நான் வேலையில் இருந்தால் சந்தோஷமாய் இருப்பேன், காசு பணமே வீட்டில் இருந்தால் நான் சந்தோஷமாய் இருப்பேன் என்றால் அது அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. துயரப்பட்டவர்களுக்கு ஆனந்த தைலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காலை வேளை அந்த ஆனந்த தைலத்தினால தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. துதியின் ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை உடையை கொடுக்கிறார். கொஞ்சம் பிரச்சனை வந்தா போதும், அநேகர் அப்படியே ஒடுங்கி போய் விடுவார். ஒரு சின்ன பலவீனம் வந்தா போதும் அப்படியே பயந்து ஒடுங்கி போய் விடுகிறோம். மனித வாழ்க்கையிலே இப்படிகள் நடக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசுவை பாருங்கள், அவர் எப்படி இருந்தார்? எத்தனையோ பிரச்சனைகள் நடுவில் தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது, எத்தனையோ துன்பங்களின் நடுவே தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் ஒரு நாளும் அவர் ஒடுங்கி போகவே இல்லை, ஒரு நாளும் அவர் துன்பத்திற்கு இடம் கொடுக்கவே இல்லை. இயேசு ராபோஜனத்துல பந்தியில இருக்கும் பொழுது கூட அப்பத்தை எடுத்து என்ன செய்தாரா? ஸ்தோத்திரம் பண்ணினார். ஸ்தோத்திரம் என்பது எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால் சந்தோஷத்தை காட்டுகிறது. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பகிர்ந்து கொண்டதை நாம் வாசிக்கிறோம். இயேசு எப்போதும் துதியினால நிறைந்திருந்தார், எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் பிரைஸ் பண்ணிக்கொண்டே இருந்தார். அவரை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இயேசுவை போல நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷத்தோட பிரைஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் போகும் பொழுது பாருங்க, அங்கு நடக்க போகிற சம்பவங்களை எல்லாம் குறித்து அவர் துக்கப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்துல ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டே அவர்கள் அந்த ஜெபமலைக்கு கடந்து சென்றார். எவ்வளவு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம், எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. அன்பான தேவ மக்களே, இயேசு துதியினால நிறைந்திருந்தார். இந்த நாட்கள்ல நல்ல துதியுங்கள், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு the garment of praise, துதி
துதியினாலே உங்களுக்கு கொடுக்கிறார். எந்த காரியத்தை செய்யும் போது நல்ல தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி செய்யுங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பரலோகம் எப்படி இருக்கிறது? ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதை அங்கு ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஆமென். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களின் ஒவ்வொரு வனுக்கும் அவ்வாறு செட்டைகளில் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பரலோகம் பாருங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு ஏசாயா அங்கே ஒரு தரிசனத்தை காண்கிறார். அதுல பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்திலே உன்னதமான அந்த சிங்காசனத்திலே ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்ததா. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்று அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரலோகம் எப்படி இருக்கிறது பாருங்கள். அந்த சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருந்தன. 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓய்வில்லாமல் கூப்பிட்டு சொன்னார்கள். பரலோகத்துல எப்போதும் தேவனை துதிக்கிற அந்த துதி, பிரைஸ், அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அங்கே துக்கம் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை. அப்படி என்றால் பரலோகத்தின் பிள்ளைகளாகிய நாம் எத்தனை மகிழ்ச்சியாய் நிறைந்திருக்க வேண்டும். உண்மையிலேயே கஷ்ட நேரத்துல நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த நாட்கள்ல நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. பரலோகம் மகிழ்ச்சியா இருக்கிறது. அங்கே எப்பொழுதும் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். காலை வேளை நீங்கள் நல்ல துதியினால நிறைந்திருங்கள், நல்ல ஸ்தோத்திரங்களால நிறைந்திருங்கள், நல்ல நன்றி பலிகளால நிறைந்திருங்கள். துதிக்க நாம் மறந்து போகக்கூடாது, நன்றி சொல்ல நாம் மறந்து போகக்கூடாது. வாயில எப்போதும் ஆண்டவரை பிரைஸ் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னா வாயில வீணான வார்த்தைகளை நாம் பேச மாட்டோம். எஸ்ஐயா 6:4 சொல்லுகிறது, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தன. பரலோகத்துல கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தால மரக்கட்டைகள் வாசல்கள் என்ன ஒருவேளை மரத்துல இருக்கலாம். பாருங்க, அந்த சத்தத்துல மரக்கால்கள், ஜீவனற்ற மரக்கால்கள் அசைந்தது. அப்படி என்றால் ஜீவனுள்ள நாம் கூப்பிடும் பொழுது இன்னும் எத்தனை மகிமையான காரியங்களை நாம் காண முடியும். ஜீவனுள்ள நாம் தேவனை ஆராதிக்கும் போது எத்தனை மகிமையான காரியங்கள் நம்மை சுற்றி நடக்கும். துதியால நிரம்புங்க. உங்கள் வீடுகளை துதியால நிரப்பி வையுங்கள். எப்போதும் பிரைஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. உலகத்தின் நிகழ்வுகள் உங்களுக்குள்ளே அதிக பாதிப்புகளை உண்டு பண்ணாதபடிக்கு எப்போது தேவனை துதித்து பிரைஸ் பண்ணிக்கொண்டே இருங்கள். பரலோகத்துல ஜீவனற்ற வாசல் கால்களை நிலைத்திருக்க அசைந்திருக்கும் என்றால் ஜீவனுள்ள நாம் ஆராதிக்கும் போது நம்மில் இடத்திலிருந்து புறப்படுகிற ஜீவன் எத்தனை மகிமையான காரியங்களை செய்யும். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். துயரப்பட்டவர்களுக்கு ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு துதியின் உடையை கொடுக்க கர்த்தர் என்னை அனுப்பினார். இந்த நாட்கள்ல ஒடுக்கத்தின் ஆவி நம்மை விட்டு போவதாக, துயரங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்மை விட்டு போவதாக. நல்ல துதிக்க உங்களை இந்த காலை வேளை ஒப்புக் கொடுங்கள். அல்ல ஆண்டவரை ஆராதிக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இணைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட பாடுபட துதிக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில என்ன தடைகள் இருக்கிறது என்பதை பாருங்கள். நிறைய தடைகள் இருக்கிறது. சில தடைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அந்த தடைகளை இந்த நாட்களில் விட்டுவிட்டு துதியால நிரப்பப்படுவோமா? முதலாவது தடை, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும்
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லை. ஓர் வசனத்திலே நான் வாசித்தபடி அவர்கள் தேவனை அறிந்தும் பாருங்கள், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். துதி நமது வாழ்க்கையில எப்போதும் இருக்க வேண்டும். ஆண்டவரை நாம் துதிக்கும் பொழுதுதான் எல்லா தடைகளும் நமது வாழ்க்கையில உடைந்து போகும். இன்றைக்கும் காலை வேளை ஏசாயா 61:3 நான் வாசித்தபடி ஆண்டவர் நமக்கு துதியின் உடையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய உள்ளத்துல எப்போதும் அந்த துதி, ஆண்டவரை உயர்த்துகிற அந்த துதியை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ரோமர் 1:21 துதியின் தடைகளாக முதலாவது சொல்லப்படுகிற காரியம் கவலைகள். மனிதனுக்கு ஏற்படுகிற கவலைகள். இங்கு வாசிக்கிறோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடங்களும் நன்றியோடு ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது தேவனுடைய ஆளுகை நம்மையில் இருக்கும், தேவனுடைய பிரசன்னம் நம்மையில் இருக்கும். தேவையற்ற கவலைகள் நம்மையில் வராது, தேவையற்ற சிந்தனைகள் நமக்குள்ளே வராது என்பார்களே. வேதம் சொல்லுகிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே எதையாவது ஒன்றை சிந்தித்து சிந்தித்து வீணர்களானார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் எழுதுகிறார். ஒரு விசை ஒரு வழியிலே ஒரு அருமையான பெரியவர் ஒரு பாரமான மூட்டையை சுமந்து கொண்டிருந்தார். அவர் அந்த மூட்டையை சுமந்து 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 அவருடைய முதுகு தண்டு வளைந்து போய்விட்டார். இப்ப இதை கண்ட ஒரு மனிதர் அவரை பார்த்த, ஐயா நீங்கள் என்ன சுமந்து கொண்டு போகிறீர்கள்? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நேற்றைய கவலைகள் என்னுடைய மூட்டையிலே இருக்கிறது, நாளைய பயங்கள் என்னுடைய மூட்டையிலே இருக்கிறது, இதைத்தான் நான் சுமந்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி சொன்னாராம். இது ஒரு சிறு கற்பனையான ஒரு காரியம். இன்னைக்கு நம்மிலும் அநேகர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி கவலைகள் நம்முடைய இருதயத்தின் மேல் விழுந்திருக்கிறது. நடந்து போன சம்பவங்களை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்போம். நாளைக்கு என்ன நடக்குமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்போம். இவைகள் எல்லாம் ஆண்டவரை துதிக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில தடைகளை கொண்டு வந்து விடுகிறது என்றார்களே. நல்ல ஆண்டவரை துதியுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல சிரித்த முகத்தோட ஆண்டவரை துதித்து பாடி பாருங்கள், கவலைகள் எல்லாம் பறந்து போகும். ஒரு மாட்டுக்கு முன்னால வைக்கோலை போட்டார். இந்த மாடு வைக்கோலை சாப்பிடாமல் இருந்து கொஞ்ச நாள்ல செத்து போய்விட்டது. ஏன் என்று சொல்லி பார்த்தபோது, இந்த வைக்கோல் எல்லாம் தீர்ந்து போய்விட்டால் நான் என்ன செய்வேன் என்று நினைத்து சாப்பிடாமல் இருந்து செத்து போய்விட்டது. இது எத்தனையோ நேரம் நமக்கும் இது பொருந்துமே. பல கவலைகளை சுமந்து சுமந்து உடல் இழைத்து போகிறோம். அதனால பல நோய்கள் வந்து விடுகிறது. அதனால சரீரத்தில் நாம் தோற்றத்தை, அழகை அநேக நேரம் இழந்து போய்விட்டது உண்டு. ஒரு மீன் இப்படியாய் கவலைப்பட்டுக் கொண்டிருந்ததா? ஒரு மீன் இப்படியாய் கவலைப்பட்டுக் கொண்டிருந்ததா? என்ன கவலைப்பட்டுக் கொண்டிருந்ததா? இந்த கடலில் உள்ள தண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டால் நான் எப்படி உயிர் பிழைப்பேன்? பாருங்க, இது என்ன கவலை? இது கடலில் உள்ள மீன் தண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டால் நான் எப்படி உயிர் வாழ்வேன்? இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கிறார். கடல்ல என்னைக்காவது தண்ணி வற்றுமா? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் கைவிடுவாரா? ஐயோ, இந்த வேலை தானே எனக்கு, இந்த வருமானம் தானே எனக்கு, இது இல்லை என்றால் நான் என்ன செய்வேன்? அநேக நேரம் இப்படிப்பட்ட கவலைகள் தான் நம்மை துக்கத்துக்குள்ள ஆக்கி, வேதனைக்குள்ளாக்கி, சிந்தனைகளிலே நாம் வீணராகி நம்முடைய இருதயம் இருளடைந்து போயிருக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஆகவே எப்போதும் ஆண்டவரை துதியுங்கள், நன்றி சொல்லுங்கள், நல்ல உயர்த்தி பாடுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 12வது
அதிகாரத்துல 25வது வசனத்துல மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாகும். பாருங்க, இருதயத்தில் உள்ள கவலை நம்முடைய வாழ்க்கையை ஒடுக்கி போட்டுவிடும். நடந்து போனவைகளையே யோசித்துக் கொண்டிருப்போம். ஐயோ நாளைக்கு என்ன செய்வோம் என்று யோசித்துக் கொண்டிருப்போம். அன்பானவர்களை, இன்னைக்கு அவைகளை எல்லாம் விட்டு நல்ல ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக தேவன் நமக்கு துதியினுடைய கொடுத்திருக்கிறார். நல் வார்த்தையோ மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. உங்க வார்த்தையில உயிர் இருக்கட்டும். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. அது மாத்திரமல்ல, 15ஆம் நீதிமொழிகள் புத்தகம் 15வது அதிகாரத்துல 13வது வசனத்துல மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். பாருங்க, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தருமா. இந்த 7வது மாதத்துல அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, உங்கள் மனதில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை துதிக்க வேண்டும். துதித்துக் கொண்டே இருந்தால் உங்க முகம் மலர்ச்சியாக இருக்கும். துக்கமாய் நாம் இருப்பதனால என்ன பலன் உண்டு? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இங்க வாசிக்கிற 15-13 மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். மன துக்கம் அடைகிறதுனால நம்முடைய ஆவி சோர்ந்து போய் நம்முடைய உள்ளான மனிதனில் நாம் மிகுந்த துக்கத்தோடு கூட இருக்கிறோம். காலை வேளை ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். எல்லா நோய்களும் உங்களை விட்டு நீங்கிவிடும். எல்லா கவலைகளும் உங்களை விட்டு ஓடிவிடும். எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து நிரப்பும். அன்புக்குரியவர்களே, ஐயோ என்று வீணானவர்களை ஒரு நாளும் யோசிக்காதீர்கள். இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணுங்கள். நேரம் சுருக்கமாய் இருக்கிறபடியினால் நான் வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். நேற்று என்பது உடைந்து போன பானை. கவலைப்படுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நேற்று என்பது உடைந்து போன பானை. நாளை என்பது மதில் மேல் இருக்கும் பூனை. கவனியுங்கள், நேற்று என்பது உடைந்து போன பானை. உடைந்து போன பானையை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நாளை என்பது மதில் மேல் இருக்கும் பூனை. அது எப்படி இருக்கும்? நாளைக்கு இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, பூனை இந்த பக்கம் தாவுமா, அந்த பக்கம் தாவுமா தெரியாது. ஆனால் இன்று என்பது கையில் இருக்கும் வீணை. இன்று என்பது கையில் இருக்கும் வீணை. எடுத்து மீட்டுங்கள், எடுத்து மகிழ்ச்சியோடு சந்தோஷமாயிருங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே துதி நம்முடைய முகக்கலையை உண்டு பண்ணும். முக மலர்ச்சியை நமக்கு தரும். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். சிலர் பாருங்க, எப்பவும் அப்படியே முகத்தை கடுமையா வச்சிருப்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டென்ஷனா இருப்பாங்க. அவங்க கிட்ட போனீங்கன்னா அப்படியே அவங்களை பிடிக்கிடுவாங்க. ஏன்னா அப்படியே ஒரு முகத்தை கடுமையாய் வைத்திருக்கிறதுல சிலருக்கு மகிழ்ச்சி. அன்பானவர்களே, முக மலர்ச்சி மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமா. நல்ல மனதில் சந்தோஷமாயிருங்க. நீங்க சந்தோஷமாயிருந்தா உங்கள் சரீரம் ஆரோக்கியமாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஆவியானுடைய வல்லமை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு ஆயுசுனாலும் பெருகும். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்துல, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில துதிப்பதற்கு தடைகளா இருப்பதிலே முதலாவது கவலை, இரண்டாவது பயம். இரண்டாவது பாருங்கள், பயம். எப்பொழுது எதை குறித்து ஒரு பயம். நான் சொல்லுவேன், பயம் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், வாக்குத்தத்தங்கள் ஏராளம், பயப்படாதே பயப்படாதே பயப்படாதே. ஆனாலும் நம்ம பயப்படுகிறோம். பயம் வருவது சாத்தானை கடிந்து கொள்ளுங்கள். பயத்தை கொண்டு வருகிற சத்துருவை கடிந்து கொள்ளுங்கள். துதி எடுப்பீர்கள் என்றால் துதித்து 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 பாடி பாடி தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் என்றால் சாத்தான் ஓடி விடுவான். எப்பொழுதெல்லாம் பயம் வருகிறதோ பயத்தை கொண்டு வருகிற பிசாசே போ என்று சொல்லுங்கள். இங்க வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில பயம் இருக்கிறதா? எதையாவது குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பிசாசானவன் உங்கள் உள்ளத்திலே பயத்தை விதைக்கிறானோ? யோபு என்கிற பக்தனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பாத்தீங்களா? பிசாசு முதல்ல பயத்தை உள்ள கொண்டு வருவான். நாம பயப்பட ஆரம்பித்த உடனே அவனுடைய செயலை காண்பித்து விடுவான்.
பயம் சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. அந்த பயத்தை கடிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், வல்லமையுள்ள ஆவியானவராய் நமக்குள்ளே இருக்கிறார். யோபு எதை குறித்து பயந்தாரோ அது எல்லாமே அவருடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார் பார்த்தீர்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 34:4 அழகாய் சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன். பயம் வருகிறதா உங்களுக்கு? ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சிலர் எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருப்பான். மனுஷனை கண்டா பயம், பூச்சிகளை கண்டா பயம், எல்லாத்துக்கும் பயம். இப்படிப்பட்ட மனிதர்கள் நிச்சயமாக அதிக சிரமப்படுவார்கள். அன்பானவர்களே, துதிக்க ஆரம்பிங்க. பயம் வரும்போது ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரை கூப்பிட ஆரம்பிங்க. வேதம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த காலை வேளை சத்தமாய் வாய்விட்டு துதியுங்க. நல்ல விடுதலையோட தேவனை துதியுங்க. வாய் அப்படியே இறுக்கமா வச்சிருக்காதீங்க. நல்ல பிரைஸ் பண்ணிட்டே இருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஜாயோட எப்போதும் இருங்க. எல்லா துக்கங்களும் விலகி விடும். அன்பானவர்களே, 7வது மாதத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் நம்புகிறேன் ஆண்டவரிடத்துல நான் அப்படிதான் கேட்பேன், லாக்டவுன் டேஸா இருக்கட்டும் ஆண்டவரே, ஆனால் ஆளுகை செய்கிற தெய்வம் என் ஆண்டவர் அல்லவா? அவர் என்னோடு இருக்கிறாரே, அவர் எல்லாம் செய்ய வல்லவர். ஆமென். 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 யோவான் 4:8 பூரண அன்பு. ஆண்டவர் மேல நாம் உண்மையான அன்பு வைத்திருப்போம் என்றால் அந்த அன்பு என்ன செய்யும்? பயத்தை புறம்பே தள்ளிவிடும். சிலருக்கு பாருங்க, இந்த கொரோனா வந்தா அன்னைக்கு ஒருத்தர் அவரை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் இந்த சானிடைசர் கையில தேய்ங்கன்னா அவர் உடம்பு முழுவதும் தேய்க்கிறார். எப்படி? கையில தேய்க்க வேண்டிய சானிடைசர் அவர் டெய்லி எங்க போயிட்டு வந்தாலும் உடம்பு முழுவதும் தேய்க்கிறாரா. பாருங்க எவ்வளவு பயம் பாருங்க. அதுபோல அன்னைக்கு இன்னொருத்தரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். யாரோ சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு தண்ணீர்ல கண்டமா. எதுல கண்டமா? அதனால மழை பெய்ஞ்சா இல்ல தண்ணியை பார்த்தா அவர் எங்கேயுமே வெளியே போக பயப்படுறார். ஐயோ எனக்கு தண்ணியில கண்டம். பாருங்க எப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள். இந்த நாளிலே அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்னொரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். ஒரு நாள் துன்பத்துல, கஷ்டத்துல, சாபத்துல இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதேங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. பயப்படாதேங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. கர்த்தர் இந்த மாதத்துல பெரிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு நாளும் உற்சாகமாய் ஆரம்பியுங்கள். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதியனுடைய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒடுங்கி போன ஆவி இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியே போவதாக என்று சொல்லுங்க. ஒரு மாபெரும் விடுதலை உங்கள் வாழ்க்கையிலே வரும். அன்பானவர்களே, 3வதாக துதிப்பதற்கு என்ன தடை? ஏராளமான தடைகள் உண்டு. அதுல 3 காரியங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். 1வது துதிப்பதற்கு தடை கவலை, 2வது பயம், 3வது முறுமுறுப்பு. அன்பானவர்களே, யாத்ராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்த உடனேயே அவங்க என்ன பேசுகிறார்கள் பாருங்க. அவர்கள் 7ஆம் வசனத்திலே, விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். 16ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள்? ஐயோ, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே நாங்க இருந்தா நல்லா இருக்குமே. இந்த லாக்டவுன் டேஸ்ல
இந்த ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து இந்த ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும் இந்த லாக்டவுன் டேஸ்ல கறி கடையெல்லாம் எங்கேயுமே கிடையாது. நிறைய பேருக்கு அது ரொம்ப துக்கம். ஐயோ கறியே சாப்பிடலையே. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கறி இல்லாம சோறே இறங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு 20 நாள் கறி சாப்பிட முடியலன்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? சோர்ந்து போயிடும். இவங்க வனாந்திரத்துல எகிப்துல இருந்து புறப்பட்டு 20 நாள் தான் ஆச்சு. ஆனா அவங்களும் என்ன செய்தாங்களா, சோர்ந்து போய் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க எகிப்திலேயே இருந்தா நல்லா இருக்குமே, அங்க உட்கார்ந்து கறி சாப்பிட்டோமே, அதுவே எங்களுக்கு நல்லா இருக்குது என்று முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் எங்களை இந்த வனாந்திரத்திற்கு அழைத்து வந்தீர்கள்? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று முறுமுறுப்பு. இன்னைக்கு வாயில முறுமுறுப்பு இருக்குதா? சாப்பிட ஒண்ணுமே இல்லை. ஒரு நாள் நான் நல்லா இருந்தேன், ஒரு நாள் ஆசீர்வாதமா இருந்தேன், இன்னைக்கு முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவரனோடு கூட பேசுகிறார். ஆண்டவரனோடு கூட பேசுகிறார். முறுமுறுக்கிற வாயை துதியாத நிரப்பு, முறுமுறுக்கிற வாயை ஸ்தோத்திரத்தினால நிரப்பு. நிச்சயம் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் முறுமுறுப்பு. அன்பானவர்களே, என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய முறுமுறுப்புகளை எல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எதுவரைக்கும் நான் இவருடைய முறுமுறுப்பை பொறுத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். அன்பானவர்களே, என்னாகும் 14:27 ஆண்டவர் சொல்லுகிறார், எது வரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். ஆண்டவருக்கு விரோதமா பேசுறீங்களா? ஆண்டவரே, நான் நினைச்சதெல்லாம் நடக்கலையே, இந்த வருஷத்துல இப்படி ஆகி போச்சே, முறுமுறுத்துட்டு இருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது, பூமியை கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். 1ஆம் தேதி கூட நான் சொன்னேன், ஆண்டவருடைய சித்தம் இல்லாம எந்த தீங்கும் பூமியில வருகிறது இல்லை. கர்த்தர் எதையோ செய்து கொண்டிருக்கிறார். நாம ஸ்தோத்திரம் பண்ணி, அது மாத்திரமல்ல, விழிப்போட ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டிய காலம். ஒரு நாள் ஆண்டவரிடத்துல, ஏன் இப்படி செய்தீங்க? இன்னைக்கு நிறைய பேர் இப்படிலாம் பேசுறாங்க. கடவுளுக்கு கண் இல்லை, கடவுளுக்கு இரக்கம் அல்ல, நாங்க எவ்வளவோ ஜெபம் பண்றோம், ஆண்டவர் கேட்கல. முறுமுறுக்காதவர்கள் அன்பானவர்களே, ஆண்டவர் நல்லவர். அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், எதுவரைக்கும் உங்களுடைய முறுமுறுப்பை கேட்பேன். முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எதிர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எபேசியர் 5:4 வம்பும் புத்தியீனமான பேச்சு. வாயை திறந்தாலே என்ன பேசுறது தான்? புத்தியீனமான பேச்சு. என்ன பேசுறதே தெரியாது. ஆளுதான் வளர்ந்திருப்பான வழிய மண்டையில என்ன இருக்காது? அறிவு இருக்காது. சிலர் கடவுளுடைய பிள்ளைகளாக தான் இருப்பாங்க, என்ன பேசுறதே தெரியாது. பவுல் அழகாய் சொல்லுகிறார் எபேசியர் 5:4 வம்பு புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தான். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் உங்கள் இருதயத்திலே அமர்ந்து அமைதியாய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார். அதன் மூலம் நாம் என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்கிறோம், ஆண்டவரை நாம் நேசிக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல நன்றியால நிறைந்திருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:11 சொல்லுகிறார், எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த நாட்கள்ல மனரம்யமாய், ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்க வேண்டாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களை நாம் பேச வேண்டாம், மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்வோம். இது நல்ல ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை காட்டுகிறது. ஒரு வளர்ந்த ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்திலே எவ்வளவு நம்பிக்கையாய் இருக்கிறார்கள் என்கிற ஒரு முதிர்ச்சியை காட்டுகிறது. ஆகவே இந்த நல்ல காலை வேளையில ஒடுங்கின ஆவியை தேவன் எடுத்து போட்டு புதியின் உடையால நம்மை நிரப்புவாராக. இந்த காலை வேளையில ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரியுங்கள். நாம் வாசிக்க கேட்ட எசேக்கியேல் 61:3 படி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும்,
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் உள்ளங்கள் சந்தோஷமாய் நிரம்பட்டும், உங்கள் இருதயங்கள் மகிழ்ச்சியாய் நிரம்பட்டும். ஆண்டவரிடத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்யுங்கள். துதிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள், கவலை, பயம், முறுமுறுப்பு இவைகளை முற்றிலுமாய் அகற்றிவிட்டு துதியால நிறைந்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீடுகளிலே தேவ சமாதானம் இருக்கும். உங்கள் வீடுகளில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பார்களே. நல்ல காலை வேளை தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். ஆமென். கண்களை மூடுவோம். எமக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பறக்கும் பறவைகள் பாருங்கள், விதைப்பதில்லை அறுப்பதில்லை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகனே உன்னை. பரமபிதா ஊட்டுகிறார், மறப்பாரோ மகளே உன்னை. உயிர் வாழ எதை உண்போ, உடல் மூட எதை உடுப்போ என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். ஆமே, கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஒப்பு கொடுங்க. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய துதியை சொல்லும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பரலோகம் துதியினால நிறைந்திருக்கிறது. கேருபீன்கள் சேராபீன்கள் அவரை துதிக்கின்றன. இந்த காலை வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் தேவனை ஆராதியுங்கள், துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்துல ஆவியானவர் ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த காலை வேளையில ஊற்றுகிறார். முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொள்ளாதிருங்கள். ஆமென். எப்போதும் முக மலர்ச்சி, ஆமென், மன மகிழ்ச்சியை தரும். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். ஆமென். மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளை ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் மகிழ்ச்சியால் நிரப்புவீராக, துதியால் இடை கட்டுவீராக. சந்தோஷம் சமாதானம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த 7வது மாதம் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் சந்தியும், ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாய் இருப்பார்களாக. கர்த்தர் ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் நடத்தினது போல 7வது மாதத்திலே நடத்துவீராக ஆண்டவரே. விசுவாசம் பெருகட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பலவீனமான மக்கள், சுகவீனமான மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆரோக்கியத்தில் நீண்ட ஆயுசையும் தருவீராக. உங்க மக்களுடைய கவலைகளை நீக்கி போடும், பயங்களை நீக்கி போடும், முறுமுறுப்புகளை நீக்கி போட்டு ஆண்டவரை துதியின் உடையை கொடுத்து ஒவ்வொருவரை துதியால் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறியோர் பெரியோர் முதியோர் யாவரும் நல்ல தேவனை துதிக்கத்தக்கதாக தேவன் ஒவ்வொருவரையும் உற்சாகத்தின் ஆவியால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து உடைய கிருபை ஆளுகை செய்யட்டும். எல்லா துதிக்கான மகிமையாக மக்கே செலுத்துகிறோம்.
மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய மகிமையும் சமூகமும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த